இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜமான் படத்துடைய அஃபிஷியல் டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரெண்டுமே நம்ம இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1 எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் கல்யாணம். எங்க ஜமாலியே 2வது 3வது முக்கியமான பொம்பளை இவனுங்க கிண்டல் பண்றதுக்கு பதிலாக கவலை பண்ணதே அது காரணம் என் ஜகா. பொம்பளை வேஷம் கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கிருக்காங்க. இந்த கல்யாணங்கள் எல்லாம் எங்க அம்மா பாசம் தானே, எனக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. என் மனசுல ஒடுங்கிறது ஒன்னேதான், எனக்கும் சொந்தமா ஜமா இருக்கும். அவங்களும் தனி வாய்க்கு அதான் முடிவு பண்ணணும். நீ எல்லாம் ஒரு ஆறு மீறு, நீ எங்களை கூத்து வைக்கிறா கண்மானத்துல விட்டு கெஞ்சி யாரும் பண்றாங்க. செம்மையாக இருக்குங்க. டீசரு மிரட்டிட்டாங்க. செம்மையாக இருக்குது. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரே நிமிஷங்க. ட்ரெய்லர் இங்கே தானே பார்த்தேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து கல்யாணம் பண்ண விளம்பரம் போடுங்க. ஒரு நாள் எங்க வீட்ல சில பசங்களோட போட்டோஸ் கொடுத்து இதுல யாரை பிடிச்சிருக்க பாருங்க. 3, 2, 1 சிவகாங்கல்ல செம்ம அவார்டு வந்துருக்கு. சார்ந்தோரே சபையோரே எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் கல்யாணம் பண்ணணும்னு தொல்லை பண்ணதான் எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பேர் வச்சுதான் தெரியல. எனக்கு பூரா ஃப்ரெண்ட்ஸ் போகும்போதுன்னா அவங்க தான் என்கிட்ட பேசுறாங்க. புடவை எப்படியம்மா கட்டுவாங்க? புடவை கட்டா அப்படியே சுங்கு மழையிலேயே வர்றதில்ல, இப்படி கட்டணும். இப்ப நான் அந்த பணம் கொடுக்க மாட்டேன். நீ எவ்வளோ சொன்னா? ராமனுக்கு சீதை போல, சிவனுக்கு பார்வதி போல, முருகனுக்கு வலி போல, எனக்கு வந்தா என் ஜெகதாம்பா. வேற லெவலுங்க. ஜமா ஓனரு நாங்கள் தாண்டவம். பொம்பளை வேஷம் போடுறதுக்கெல்லாம் அம்மா தான் அச்சமாச்சு விடுவேன். தேவைப்பட்ட துரியோதனா கூட இருப்பேன். சத்தமாய் பேசிக்கலாம். யாரு நீ கேட்கணும் எங்களுக்கு தெரியாது. இப்ப ஏற்பட்ட மோசமான ஆளை பார்க்கவே இல்லப்பா. இப்படி இருந்தா எப்படிப்பா ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் ஆகும்? ஒரு மனிதனுக்கு இப்ப கல்யாணம் தான் முக்கியமா? அப்படி கேளு. என் மனசுல ஒடுங்கிறது ஒன்னேதான், எனக்கும் சொந்தமா ஜமா இருக்கும். நம்ம எதிரில அவங்க எதிரி அவனோட அவசியம் கிடையாது. அவங்களும்
ஒரு தனி வாய்க்கு இவெல்லாம் ஒரு ஆளு இவன் ஜமா அனுப்பிக்கணும்னு கூப்பிட்டா வருவாங்க. ஜமா ஆரம்பிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல போய் அர்ஜுன் வேஷம் கேளு. அப்பதான் இந்த பொம்பளை மாதிரி பண்றதெல்லாம் விடுவேன். உனக்கு தானே தெரியும் கூட்ட பத்தி. தெரிஞ்சு பட்டா போயிட்டா நான் உன்னை வாழவும் விட மாட்டான், வளரவும் விட மாட்டான். ஜமா செம்மையாக இருக்குங்க ட்ரெய்லர் வேற மாதிரி இருக்கு. நான் இந்த ட்ரெய்லரை பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். டீசரும் ட்ரெய்லரும் ரெண்டுமே தரமாக பண்ணியிருக்காங்க. படம் நாளைக்கு ரிலீஸுங்க. பயங்கரமாக இருக்குது. செம்மையான ஒரு படமாக அவர் கதை சொல்ல சொல்ல அந்த படத்துடைய கதையும் மூவ் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஃபுல் இன் ஃபுல் காதல், அப்புறம் வந்து ஜமான்ற கதையை பற்றியும் அழகாக தெருக்கூத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அவருக்குன்னு தனியாக ஒரு வாத்தியார் ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து படம் பார்த்தா வேற மாதிரி இருக்கும்னு தோணுது. நல்லா இருக்குங்க. பிஜிஎம்லாம் வேற மாதிரி செஞ்சுருக்காங்க. அவர் இந்த அந்த ட்ரெய்லரோட பிஜிஎம் பார்த்து செம்மையாக இருக்குது. இளையராஜா சார் பயங்கரமாக போட்டிருக்காருங்க. செம்மையாக இருக்குது பிஜிஎம். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு டீசரில் பார்த்ததா இருக்கட்டும், அப்புறம் வந்து ட்ரெய்லரில் பார்த்ததா இருக்கட்டும், அந்த கதையோடு அந்த பிஜிஎம் நகரும் போது அவ்வளோ அழகாக செம்மையாக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. மியூசிக் இளையராஜா சார் வேறு லெவல் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. செம அவர் எப்போவுமே பயங்கரமாக பண்ண முடியும். அதுவும் ஸ்கிரிப்டு வந்து செம்ம ஸ்கிரிப்டு, அதனால் பயங்கரமாக போட்டிருக்காரு. மியூசிக்கு நல்லாயிருக்கு. பாரி இளங்கோவன் அவர் தான் எழுதியிருக்காரு ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்டர். அவரே ஆக்டிங் பண்ணியிருக்காரு. செம்மையான ஒரு கதைங்க. ட்ரெய்லரை பார்த்த உடனே அப்படி இருந்தது. ட்ரெய்லரும் டீசரும் செம்ம படமாக இருக்கும்னு தோணுதுங்க. எல்லாம் ஆக்டிங் செம்மையாக இருக்குங்க. பாரி தான் போட்டிருந்தது. செம்மையாக இருந்ததுங்க ஆக்டிங்கு. அவரே டைரக்டர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். செம்ம சேத்தன் செம்மலாம் பண்ணுற மாதிரி தோணுது. நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு. டீசரும் ரொம்ப நல்லாயிருக்கு. பிஜிஎம்மும் ரொம்ப நல்லாயிருக்கு. படம் நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும்னு தோணுது. நல்லா இருக்குங்க. செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.